பிறந்த தேதி 11/7/2020. 11/7/2020. பிறந்த நேரம் சொல்லுங்க. 8:11 AM. 8:11 AM. பிறந்த இடம் ஈரோடு. என்ன சந்தேகம் சார் கேட்கணும்? இப்ப சனி திசை நடக்குது, எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்க சார். 6 வயசு பையன் தானே? ஆமாங்கய்யா. ஈரோட்டில் பிறந்தாரா? ஆமாங்கய்யா. கடக லக்கணம். கடக லக்கணம் மீனராசி. கடக லக்கணம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த சிம்மம் மீனம் இப்படியே தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருப்பீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. இந்த 2 ராசிகள் தான் திருப்பி திருப்பி வருவீங்க. அருமையான யோக ஜாதகம். இந்த ஜாதகம் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக உட்காந்து, சந்திரனே வந்து மங்கள யோகத்தில் குருவின் வீட்டில் உட்காந்த அட்டகாசமான ஜாதகம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகள் வந்திருந்தா மிகப்பெரிய யோகம், குரு திசை வந்திருந்தா. ஆனால் பிறக்கும் போதே சனி திசை தான் இவருக்கு. 17 வயசு வரைக்கும் சுமாரான ஒரு அமைப்பு தான். லக்னாதிபதி வலுத்திருந்தா கஷ்டங்கள் எதுவும் வராது. 17 வயசு வரைக்கும் சனி திசை நடக்குது. அதற்கப்புறம் புதன் தசை தான் வந்து உங்களுக்கு குருவின் பார்வையில் வருது. சனி புதன் கேது சுக்கிர திசைகள் அவயோக தசைகள் தான். சரிங்க. அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தா 17 வயசு வரைக்கும் தம்பி சுமாராக தான் படிப்பார். 17 வயசு வரைக்கும் என்ன வேலை? படிக்கிறது தான் வேலை. புதன் வலுத்திருக்கிறதுனால படிப்பில் தடைகள் கிடைகள்லாம் இருக்காது. 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 8இல் மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். 4ஆம் வீட்டிற்கு சனியின் பார்வையும் புதனுக்கு ராகு கேது தொடர்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் மத்தியமமாக படிப்பார். ஆனால் எந்த விதத்துலையும் லக்னாதிபதி வலுத்திருக்கிறதுனால குறைகள்லாம் எதுவும் இருக்காது. 17 வயதிற்கு பிறகு கல்லூரி முடிக்கிற பருவம் இல்லையாது, அந்த 17 வயதிற்கு பிறகு புதன் தசை வலுவான ஒரு நல்ல அமைப்புல செய்யும். ஈரோட்டில் இருக்க மாட்டார். பிறந்த ஊரை விட்டு தாண்டி 500 கிலோமீட்டருக்கு அப்பால் பிழைக்கக்கூடிய நல்ல ஜாதகம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் குருவோடு இருக்கிறதுனால அது அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் நல்லா இருக்குது. சந்திரமங்கல யோகம் வலுவாக இருக்கிறது. இந்த ஜாதகர் பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள் தான் படிப்பார். வேற என்ன கேட்கணும்? ஐயா, சனி 7ல் இருக்கிறதுனால இது இல்லைங்களா? சனி 7ல் இருக்கிறது இவருடைய மன வாழ்க்கையில் சிக்கல்கள். சனி தசை வந்தா இவருக்கு தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 17 வயசில் முடிஞ்சிருதுல்ல. சரி, இது வந்து ஆதிபத்திய அமைப்பு. காரக ரீதியாக சனி என்ன பண்ணுவார்? உங்கள் மகனை பிடிவாதக்காரனாக்குவார். கடுமையான பிடிவாதக்காரன். யாரையுமே நம்ப மாட்டான், சந்தேகப்படுவான். ஆளு சுறுசுறுப்பாக இருப்பான். கடக லக்னத்துடைய இயல்பும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார், சுறுசுறுப்பாக இருப்பான். ஆனால் யாரையுமே நம்ப மாட்டேன், பிடிவாதக்காரனாக இருப்பான். நான் சொல்கிறது நீ செய். இதுதான் வந்து சனியுடைய அந்த பார்வையின் அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க செயல்படக்கூடிய அமைப்புகள். இதே சனி தசை 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வந்தால் வாழ்க்கை கெடும், திருமண வாழ்க்கை கெடும். அது கிடையாதுங்க. சுக்கிர தசை தாங்க திருமண பருவத்தில் வருது. அதனால் நல்லா தாங்க இருப்பார். அதனால் சனியுடைய பார்வை லக்னத்தை பார்ப்பது லக்னத்துடைய பலத்தை, அந்த சுகத்தை குறைக்கத்தான் செய்யுது. அது 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 இல்லாத அதை மேக்கப் பண்ணுறது தான். எல்லாருமே கோடீஸ்வரனா, எல்லாருமே பிரதமரா, எல்லாருமே மந்திரியா, எல்லாருமே சிஎம்மாக பிறந்துடுறது இல்லைல்ல. ஜாதகம் நல்லா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்ல தகப்பனாக இருப்பீங்க. 9ஆம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. 9ஆம் காரகனாகிய சூரியன் குருப்பு நல்லா இருக்கிறாரு. ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நீங்கள் அவருக்கு நல்ல வழிகாட்டுவீங்க அப்படிங்கிறது ஜாதகத்துடைய அமைப்பு. படிப்பில் வந்து நான் வந்து கோல்டு மெடல் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் படிப்பு வரும். 17 வயசு வரைக்கும் என்ன கிடைக்கணுமோ அதை சனி தடுப்பார். 17 வயசு வரைக்கும் என்ன கிடைக்கணும்? படிப்பு தான் தேவை. அந்த படிப்பில் படிடான்னு நீங்கள் அவனை பின்னாடி தார்குச்சி எடுத்துக்கிட்டு திரத்திக்கிட்டே தெரிய வேண்டியிருக்கும். இப்போ தானே 6 வயசு ஆகுது. இப்போவே அது உங்களுக்கு தெரியும். இப்போவே எல்கேஜியில் சேர்த்துட்டிங்களா? 2ஆவது வகுப்பு படிக்கிறானா? 1ஆவது படிக்கிறாங்கய்யா. இப்போ உட்கார வச்சு தான் படிக்க வைக்கிறதா இருக்குதுங்கய்யா. நானும் அதானே சொன்னேன், படுக்க வச்சா படிப்பீங்கன்னு சொன்னேன். உட்கார வச்சு தான் படிக்க, அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.